வணக்கம். சென்ற பதிவில் நம் வாழ்க்கையில் கற்க வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் என்ன என்று அதுதான் நிதி நிர்வாகம். அதாவது நம்முடைய சொந்த நிதியை எப்படி பயன்படுத்துவது, எப்படி பாதுகாப்பது என்பதை பற்றி பார்த்தோம். இப்பொழுது அது எவ்வளவு முக்கியமோ அதைவிட மிக மிக முக்கியமான 2 விஷயங்களை நான் இன்று சொல்லப் போகிறேன். இன்னும் சொல்லப்போனால் இதுதான் நாம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு 2 கண்கள் போன்றது என்று கூட நான் சொல்லுவேன். ஒன்று அ நேரம் தவறாமை. 2வது சுத்தமாக இருப்பது. கிளீன்லினஸ் அண்ட் பங்க்சுவாலிட்டி. இதை நான் உங்களுக்கு விளக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சினிமாவே எடுத்துக்கோங்க. நம்ம தமிழ் சினிமாவில் எத்தனையோ விஷயங்கள், லஞ்சம் வாங்கக்கூடாது, நேர்மையாக இருக்க வேண்டுமா, அப்படி இப்படின்ட்டு சங்கரும் கமலஹாசனும் படமெல்லாம் எடுக்கிறார்கள். அதை பார்த்து நாம் புல்லரிக்கிறோம். ஆனால் அவங்களே என்ன பண்ணார், கமலஹாசன் தசாவதாரம் படம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு விழா சென்னையில் நடத்தினார். அந்த விழாவில் நான் கவனித்த ஒரு காட்சி என்ன அப்படின்னா, அந்த விழா ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்தது. அப்போ முதல்வர் அந்த கலைஞர் கருணாநிதி தலைமையில் எல்லா விழாவும் பிரம்மாண்டமாக முடித்தது. இந்த கமலஹாசனின் சாதனையை பற்றி பேசினார்கள். நம்ம தமிழ்நாட்டின் சாதனை, இந்தியாவின் சாதனை எல்லாவற்றையும் பற்றி பேசினார்கள். பேசி முடித்த உடனே எல்லாரும் கலையும் போது எல்லாரும் மேடையை விட்டு இறங்கிட்டாங்க. அப்போ ஜாக்கி சான் மட்டும் அந்த விழாவிற்கு சீஃப் கெஸ்ட் நாயகன் கீழே இறங்காம அந்த மேடையில் இருந்த குப்பைகள் எல்லாம் பொறுக்கி எடுத்து அங்கிருந்த குப்பை தொட்டியில் போட்டார். இதை பார்த்தவுடன் எல்லோரும் பதறி எடுத்துக்கொண்டு அவர்கள் போட்ட குப்பைகளை எடுத்து குப்பையில் தொட்டி போட்டார். அதாவது அவர் ஒரு சின்ன பாடம் 2 நிமிடத்தில் 2 மணி நேர விழாவிற்கு சொல்லாத ஒரு விஷயத்தை அவர் 2 நிமிடம், அதாவது நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் இடத்தை அப்படின்ட்டு அவர் பொறுக்கி போட்டதை பார்த்து மற்றவங்களாம் சுத்தமாக வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு விழா சொல்றேன். இதுதான் சுத்தத்தின், அதாவது கிளீன்லினஸ் எவ்வளவு முக்கியம் என்பதை ஜாக்கி சான் பாடமாக எடுத்து காட்டினார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி கிளீன்லினஸ் பற்றி, பங்க்சுவாலிட்டியை பற்றி சொல்கிறேன். இவங்க கந்தசாமின்னு ஒரு படம் பெரிய பிரம்மாண்டமாக அழைப்பிதழே 1000 ரூபாய்க்கு செலவு பண்ணி எலக்ட்ரானிக் இதெல்லாம் வச்சு என்னென்னமோ பண்ணி பிரம்மாண்டமாக போட்டு அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் கலிஃபோர்னியா கவர்னரை கூப்பிட்டு, தோபார் எங்க அர்னால் இதில் நடித்தார், அவர் வந்துட்டார், டெர்மினேட்டரில் நடித்தவர்லாம் வந்துட்டார், அப்படி இப்படின்னு காட்டுறதுக்காக கூட்டின்னு வந்தாங்க. அவர் என்ன பண்ணார், வந்துட்டார். விழா ஆரம்பிக்கிறது 6:30 மணி. கரெக்டாக 6:25க்கு அவர் உட்காந்துட்டு இருக்கார். நம்ம ஆளுங்களுக்கு தான் தெரியும் இல்லையா, ஆரம்பிக்கிறாங்க அவன் பேசிகிட்டு இருக்கான், யாருமே வரலை. இன்ஃபேக்ட் மணி 6:30ஆவது 7ஆவது 7:30ஆவது ஒரு டென்ஷனாக எழுந்துட்டு, வாட் இஸ் திஸ், நீங்கள் என்னை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு விழா 6:30 மணிக்குன்னு கூப்பிட்டீங்க, 6 மணிக்கு ஒன்றுமே ஆரம்பிக்கல சார். அதுவும் ஆரம்பிச்சிருங்க 8:30 மணிக்கு ஆரம்பிச்சுட்டு 8:30 மணிக்கு ஆரம்பிக்கிறதா, இதுதான் 2 மணி நேரம் கழிச்சா, எனக்கு 1008 அலுவல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஐம் சாரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி முடிச்சப்புறம் எல்லாரும் நிதானமாக அத்தனை பேரும் விழாவை நடத்தி ரொம்ப பிரமாதமா பெருமையா நடத்தி முடிச்சுட்டு போனாங்க. அவர் கோவப்பட்டு போனார் இல்லையா, அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர். அங்கதான் ஒரு செய்தி இருக்கு. எது ரொம்ப முக்கியம், பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். சொன்ன நேரத்துக்கு எல்லாம் செய்ய வேண்டும், அது முக்கியம். அதை செய்யவில்லை. இது இப்போ என்னன்னா, நம்ம தமிழ் சினிமா ஹீரோக்கள் இவ்வளவு பாடம் எடுக்கிறாங்களே நமக்கு. 2 பேர். ஒன்று ஜாக்கி சான், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய சுறுசுறுப்பு, அவருடைய மெசேஜ். அவர் குருநாதருடைய சிஷ்யரா இருந்தாலும், அவர் ப்ரூஸ்லி கிட்ட இன்ஸ்பயர் ஆனாலும், ஆனா அப்படியே காப்பி பண்ண மாட்டார். ப்ரூஸ்லியில கொஞ்சம் ஆக்ரோஷம் இருக்கும், ரத்தங்கள்லாம் இருக்கும். இவருடைய இதில் ரத்தங்கள்லாம் இருக்காது, வெறும் ஹியூமர் இருக்கும். ஆனா அற்புதமா இருக்கும் அவருடைய ஸ்டண்ட்ஸ் எல்லாம். அந்த ஜாக்கி சான் எடுத்த ஒரு பாடம், நாம் சுத்தமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் கவர்னர் ஆயிட்டாரு. அவருக்கு தெரியும் நேரத்தின் அருமை. அவர் பாருங்க எப்படி பங்க்சுவாலிட்டி தான் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு போறாரு. இது மாதிரி வெளிநாட்டவர்கள் நமக்கு பாடம் எடுக்கும் நிலைமையில் தான் நாம் இந்த 2 விஷயங்களில் நம்ம இருக்கிறோம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போறீங்க. அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு பாருங்க, எல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸ்ன்னு இல்லை, எந்த ஆஃபீஸ்க்கு இன்னைக்கு போனாலும் நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா காலையில் 9 மணிக்கெல்லாம் போயிடுங்க. கரெக்டாக 8:30 to 9 அதான் ஸ்டார்டிங் டைம். நீங்கள் உங்களுக்கு நான் எழுதி தரேன், யாருமே இருக்க மாட்டாங்க ஆஃபீஸில். சீட்லேயும் யாரும் இருக்க மாட்டாங்க, க்ளீனாகவும் இருக்காது அந்த அட்மாஸ்பியர். நீங்கள் என்னங்க க்ளீன், அங்கே யாராவது ஒருத்தர் 2 பேர் இருந்தீங்கன்னா, ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க, அங்கே ஏன் க்ளீனாக வச்சுக்கலாமே உங்கள் டெஸ்க்குன்னா, இது எங்கள் வேலை இல்லை சார், அதுக்கு வேலை ஆள் வைக்கலை. அதாவது கம்ப்யூட்டர் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வரணும். அவங்க ஒர்க் பண்ணுற கம்ப்யூட்டர் சுற்றி அழுக்கு போடுறதுலாம் அவங்க தான். அங்கே காஃபி டம்ளர் அது இதெல்லாம் வச்சு
ஆனால் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு வேற ஒருத்தர் வரணும். க்ளீன் பண்ணுறது என்னுடைய வேலை கிடையாது. கம்ப்யூட்டரில் நான் ப்ரோக்ராமிங் பண்ணி நாட்டை டெவலப் பண்ணுறது மட்டும்தான் என் வேலை. இந்த மனோபாவம். அதே மாதிரி வர்றது 8 மணிக்கு 9 மணின்னா நீங்கள் எழுதி தரேன். நீங்கள் அதாவது குறிப்பாக கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா 10 மணிக்கு குறைஞ்சு உங்களுக்கு கன்சர்ன் பர்சனாக யாருமே வரமாட்டாங்க டேபிள் பக்கமே. ஆனால் நீங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க காட்டுற அவசரமும் அவர்கள் காட்டுற வேகமும், ஒரு நிமிஷம் அவங்க முன்னாடி நீங்கள் வண்டியை வச்சு நிறுத்திங்கன்னா ஹார்ன் அடிப்பாங்க. யோ போயா, நான் போகணும். ஏன்னா இவ்வளோ அவசரம் எங்கே போகிறான், ஏதோ உயிரை காப்பாற்ற போகிறான் போல் இருக்கு அப்படின்னு நினச்சி நீங்கள் வழி விட்டீங்கன்னா அவன் நேரம் போவான். 8:30 மணிக்கு போகிறதுங்க 9 மணிக்கு. ஆனால் 9 மணிக்கு போனாலும் அந்த பேங்க்குக்கோ இல்லை அந்த அரசாங்கத்துக்கோ போன அந்த ஸ்டாஃப் என்ன பண்ணுவார், வாசலில் நின்று டீ கடையில் நின்று கொஞ்சம் பொறுக்க ஒரு டீ குடிச்சிட்டு முடிச்சு அவர் தம் அடிச்சுட்டு அப்படியே நிதானமாக 9:30 மணிக்கு தான் அவர் சீட்டுக்கு போவார். அதுக்கப்புறம் சீட்டில் உட்காந்தப்புறம் கொஞ்சம் நேரம் சொந்த கதைகள்லாம் பேசுவார் பக்கத்தில் இருக்கிற ஸ்டாஃப் கூட. அதுக்கப்புறம் 10 மணிக்கு தான் கவுண்டர் ஓப்பன் பண்ணுவார். நம்ம அந்த டயத்தில் வந்து 500 ரூபாயை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். காலங்காத்தால 500 ரூபாய்க்கு சில்லறையை கொண்டு வந்தது எல்லாம் எவ்வளோ அடுப்ப, அதாவது அந்த எரிஞ்சு விடுவாங்க. எது 9 மணிக்கு ஆரம்பிக்கிற வேண்டிய வேலையை 10 மணிக்கு ஆரம்பிச்சதோடு இல்லாமல் நம்ம மேலேயே நம்ம என்னமோ இதுதான் ஒரு அரசாங்க இது நடக்கிறது. இதே அரசாங்க ஊழியர் ரோடில் அவர் என்ன பண்ணுவார், அவரும் போவார் வண்டியில். ஏற்ற மாதிரி பேங்க் ஸ்டாஃபும் வண்டியில் இப்போ 2 பேரும் பைக்கில் இப்போ 2 பேரும் வண்டியில் போவாங்க. இவர் அவர் போனார்னா அங்கே அவர் திட்டுவார், என்ன பேங்க் நடத்துனாங்க, மணி 9:30 ஒருத்தர் கூட வரல, வாட் இஸ் திஸ் ஊன்னுவார். இதே மாதிரி இவர் அங்கே போனார்னா எலக்ட்ரிக் பில் கட்ட போனார்னா, என்ன கவுண்டரில் ஒருத்தர் கூட வரல, நான் இதில் பர்மிஷன் போட்டு வந்திருக்கேன் பேங்க்குக்கு கட்டலான்னு பார்த்தா ஒருத்தர் கூட இல்லை. இதுதான் இவங்க கவர்மெண்ட் இது நடத்துகிற லட்சணமா? இவங்களுக்கெல்லாம் இது வந்து மக்கள் வந்து அப்படியே சகிச்சுட்டு இருப்பாங்க. இது என்ன ரீசன் அப்படின்னா, இவங்களுக்கெல்லாம் பாஸ் யாரு? இவங்க கேட்டால் சட்டம் கிடையாது, வரிப்பணத்தில் இவர்கள் சம்பளம் வாங்குகிறார்கள். அந்த வரிப்பணத்தை இதுக்கெல்லாம் பாஸ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் இல்லை பிரைம் மினிஸ்டர். அவங்கள 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வேலை சரியா செய்யலைன்னா திரும்ப கூப்பிடுற அதிகாரம் நம்ம டெமோக்ரஸியில் நமக்கெல்லாம் இருக்குது. ஆனால் அவங்க கீழே வேலை செய்கிற இந்த ஸ்டாஃபுங்களை இவங்க 50 வருஷம் ஒன்றுமே பண்ண முடியாது. இவங்க வேலை செய்யலைனாலும் சரி, லஞ்சம் வாங்கினாலும் சரி, பங்க்சுவாலிட்டியாக இல்லைனாலும் சரி, இவங்களை ஒன்றும் பண்ண முடியாது. இவங்களோட பாஸை நம்ம மாற்றலாமா? இதுதான் நான் சொல்லிக்கிறேன். இவங்க ஜனங்களும் வந்து இதை வந்து நார்ம்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. அப்படிதான் கவர்மெண்ட் ஆஃபீஸ்னால் அப்படிதான் சார் லேட்டாக வருவாங்க. அதே மாதிரி எல்லா கம்பெனிலையும் குப்பை எங்கோமா சார், அது வந்து நம்ம வேலை கிடையாது சார் க்ளீன் பண்ணுறது. இப்போ நான் ஃபாரின்லலாம் நீங்கள் கீதா பென்னட்னு ஒரு ரைட்டர் இருந்தாங்க அந்த காலத்தில். அவங்க சொல்லுவாங்க, அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப பெரிய ஆளாம் யூஎஸில். அவங்க வாக்கிங் போகும்போது காலையில் அவர் என்ன பண்ணுவாராம், கீழே இருக்கிற அந்த குப்பையிலெல்லாம் பொறுக்கு வரான், எடுப்பாராம், இலைகள் எல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போடுவாராம். நீங்கள் எவ்வளோ பெரிய சிஇஓ, நீங்கள் போய் இதெல்லாம் செய்கிறீங்கன்னு இந்த லேடி நம்ம தமிழ் அம்மா அவங்க கேட்டால், இதெல்லாம் நம்ம கடமை, அது யாரோ தப்பாக இது வேண்டாம், நம்ம இடத்த சுத்தமாக வச்சுக்கிறது நம்மளுடைய கடமை அப்படின்ற ஒரு சிஇஓ குப்பையை எடுத்து போடுகிறார். இங்கே யோசிச்சு பாருங்க, இங்கே வந்து ஈவன் ஒரு மேனேஜர் சாதாரண போஸ்ட்டுக்கு வந்தால் கூட குப்பையை பண்ணுறதோ நீங்கள் எதுவுமே சொல்கிறேன். ஒரு ஆனால் பப்ளிக் பிளேஸில் இவங்க காட்டுறது ஹாரன் அடிக்கிறது, ஹாரனே அடிக்க மாட்டாங்க ஃபாரின்லலாம். ஆனால் எல்லாம் உடனே நீங்கள் சொல்லலாம், ஹாரனே அடிக்காமல் அப்போ போய் சேரவே முடியாது. இல்லை, அவர்கள் நேரத்துக்கு போய் சேருவார்கள். இங்கே ஹாரன் அடிக்காமல் நீங்கள் நாய்ஸ் பொல்யூஷன் மட்டும் இல்லை, அந்த ஒரு கேவாஸ் அந்த இதெல்லாம் தாண்டி சரி இவ்வளோ அவசரத்தை காட்டுகிறார்களே, சாலையில் அடுத்தவரை ஒருவர் திட்டுகிறார்களே, ஆனால் யாரும் நேரத்துக்கும் போவதில்லை. இந்த முக்கியமான விஷயம், நாம் செய்யும் வேலை இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த செல்லும் இடத்திற்கு எங்கு சென்றாலும் படிக்க போகிற பசங்க கூட டயத்தை மெயின்டைன் பண்ணுறதில்லை, யாருமே டயத்தை மெயின்டைன் பண்ணுறதில்லை. இதுதான் இந்தியாவுடைய வளர்ச்சி. நம்மளுடைய சொந்த வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது, நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஒன்றும் இல்லை. இப்போ 9 மணிக்கு ஒரு இடத்துக்கு போகணும், நான் இருக்கிறது காஞ்சிபுரம் அப்படின்னா நீங்கள் 4 மணிக்கு எழுந்திருக்கணும், அவ்வளோதான். இதை எதையுமே காரணம் சொல்ல முடியாது, டிராஃபிக்கு அது இதுன்ட்டு. இதே சாயந்தரம் கிளம்பும்போது கரெக்டாக போகிறீங்களே, அது நேரம் தவறாமல் கரெக்டாக கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் கிளம்புவாங்க, க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக வீட்டுக்கு போயிடுவாங்க. 8 மணிக்கு இல்லை, 8 மணிக்கு வான்னா அவ்வளோ உதவும். என்ன ரீசன் அப்படின்னா, நீங்கள் கரெக்டாக டயத்துக்கு கிளம்பி, இப்போ கிளம்பிலன்னா தான் நான் வீட்டுக்கு போக முடியும். அது மாதிரி அப்போ இப்போ கிளம்பினால்தான் நான் 5 மணிக்கு 7 மணிக்கெல்லாம் கிளம்பினால்தான் நான் அங்கே போக முடியும், சென்னைக்கு போக முடியும், பீச் ஸ்டேஷனுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக கிளம்பணும், அவ்வளோதான், சிம்பிள். அதாவது நம்ம அந்த ப்ரியாரிட்டி கொடுக்குறது
இருக்கிறது இல்லை பங்க்சுவாலிட்டிக்கு. நம்மளால் முடியாது என்று இல்லை. கிளம்பும்பொழுது இருக்கிற பங்க்சுவாலிட்டி சாரி வீட்டுக்கு கிளம்பும்போது இருக்கிற பங்க்சுவாலிட்டி ஆஃபீஸ் வேலைக்கு செல்லும் அதே பங்க்சுவாலிட்டி வேலைக்கு செல்லும் போதும் காட்ட வேண்டும். அப்படியே வீட்டில் எப்படி சுத்தமாக வைத்துக் கொள்கிறோம், வீட்டில் கூட சில பேர் சுத்தமாக, அது வேற விஷயம். ஆனால் அது மாதிரி நம் தொழில் செய்யும் இடம் கோவில் போன்றது என்றால் கோவிலை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, பிரம்ம முகூர்த்தம் என்பது கடவுளின் நேரம் என்று சொன்னேன். அதுபோல் நேரம் என்பது கடவுள் நேரம் தான் மணி. அப்போ கரெக்டான நேரத்திற்கு சென்று சரியாக வேலை செய்து அப்படி சம்பாதித்த நிதி நிர்வாகத்தை அழகாக நாம் கையாளும் போதுதான் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும். இதுதான் நாம் வாழ்க்கையில் கற்க வேண்டும். இதுதான் நான் இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்து. ரொம்ப நன்றி பார்த்ததுக்கு. தொடர்ந்து என் பதிவுகளெல்லாம் பாருங்கள், லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆதரவு கொடுங்கள். மிகவும் நன்றி.